ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜுக்கு ஹோண்டா கிரிட்டா கார் வந்திருக்கு. அண்ட் இந்த பானட்டில் பாருங்கள் பெயிண்டெல்லாம் இருந்திருக்கு. இந்த கார் வந்து அவுட்லுக் பெயிண்ட் அப்படின்றதுக்காக வந்திருக்கு. இந்த காரில் வந்து எங்கெங்கே இந்த பெயிண்ட் உறிஞ்சிருக்கு, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம காரை வந்து செக் பண்ணிருக்கிறோம். அண்ட் இந்த கார் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பிளாக் கலர் பீஸும் பெயிண்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் பெயிண்டெல்லாம் எப்படி உறிஞ்சிருக்குன்னு. அண்ட் இந்த டாப்லலாம் செக் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பெயிண்ட் பாருங்கள் எப்படி உறிஞ்சிருக்குன்னு. அண்ட் இதில் இன்னும் ஏதாவது டிங்கரிங் ஒர்க் இருக்கா அப்படின்னு கூட செக் பண்ணிருக்கிறோம். அண்ட் இந்த பிளாக் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் பெயிண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதும் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டோரில் பார்த்தோன்னா இங்கே சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது. அண்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதும் பாருங்கள். இப்போ கார் வந்து டிங்கரிங் ஒர்க் எடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த எங்கெங்கே டென்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் கிரைனிங் பிடிச்சி அந்த டிங்கரிங் ஒர்க் வந்து கொஞ்சம் தான் இருக்குதுல்ல, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் வரும். அண்ட் இந்த டோரில் ஒரு டென்ட் இருந்துச்சு நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த டென்ட் வந்து எடுத்துனுக்குறாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்திருக்கு. இந்த அங்கங்கே சின்னதாக ஒரு பேஸ்ட் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் இந்த பாருங்கள் பேஸ்ட் ஒர்க் ஆகின்னு இருக்கு. காரில் வந்து அங்கங்கே சின்னதாக பேஸ்ட் ஒர்க் இருந்திருக்கு, அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த கார் ஃபுல்லாகவே டல் பண்ணும். அண்ட் இப்போ வந்து கார் பாருங்கள் எங்கெங்கே பேஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து கார் வந்து டல் பண்ணதுக்காக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த காரில் வந்து அங்கங்கே சின்னதாக ஒரு பெயிண்ட்டு போயிருக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம டல் பண்ணிட்டோம். டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கார் ஃபுல்லாக பார்த்தோன்னா மாஸ்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். இப்போ இந்த கார் ஃபுல்லாக எதுக்காக மாஸ்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்தது வந்து இப்போ நம்ம ப்ரைமர் அடிக்கணும். அண்ட் ப்ரைமர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ அது என்ன எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த காரில் வந்து என்ன ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க பெயிண்ட் அங்கங்கே ஃபேட் இருந்துச்சு. ஃபேட்னாக்கா அந்த பெயிண்ட் எழுந்துருந்துச்சு. அண்ட் இந்த பெயிண்ட் இருந்ததெல்லாம் நம்ம டிங்கரிங் ஒர்க் அந்த பேஸ்ட் ஒர்க்கெலாம் பார்த்து கார் வந்து நீட்டாக ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரைமர் ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல வந்து ப்ரைமர் அடிக்கணும். பாருங்கள், இந்த பேஸ்ட்டு பார்த்த இடத்துல வந்து ப்ரைமர் அடிச்சுருக்குறோம். இது எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னா, இந்த பெயிண்ட் நம்ம டேரெக்டாக அடிச்சோன்னாக்கா அந்த பெயிண்ட் வந்து அப்படி நிற்காது. இந்த மாதிரி ப்ரைமர் அடிச்சுட்டு அடித்தோன்னாக்கா அந்த பெயிண்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. அவ்வளோதான். இப்போ வந்து கார் ஃபுல்லாக ப்ரைமர் அடிக்கிறோம். அவ்வளோதான். காரில் வந்து ப்ரைமர் ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ வந்து என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த காரில் வந்து சின்னதாக ஸ்பாட் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ இந்த ஸ்பாட் ஒர்க்னால் பாருங்கள், இந்த பார்த்தா அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஸ்பாட் ஒர்க்கு. இதெல்லாம் டல் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு மாஸ்கிங் பண்ணணும். அது வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்துடும். இது காரோட ஸ்பாட் ஒர்க்கெல்லாம் தேய்ச்சி டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து ஃபுல்லாக துடைச்சி அதுக்கப்புறம் மாஸ்கிங் பண்ணி பெயிண்டிங்காக ரெடி பண்ணிவிடுவோம். அண்ட் இந்த அவ்வளோதான். இப்போ இந்த காரை வந்து ஃபுல்லாக மாஸ்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அவுட்லுக் பாருங்கள். இதெல்லாம் ப்ரைமர் ஒர்க் அடித்து ஸ்பாட்டெல்லாம் முடிஞ்சு டல் பண்ணி கார் மாஸ்கிங் எல்லாம் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இப்போ இந்த கார் வந்து பெயிண்டிங் ரூம் போகிறதுக்காக நின்று இருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து பெயிண்டிங் ரூம் கார் வந்து போயின்னு இருக்கு. அண்ட் நம்ம ஒர்க்கெல்லாம் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த காரோட கலர் வந்து ஒயிட் கலர். ஸோ அதே கலர் தான் அடிக்க போகிறோம். அண்ட் இந்த பேப்பர்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது வந்து பிளாக் கலரு. ஸோ அது மேலே உக்காராமல் இருக்கணும், பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதெல்லாம் ஃபுல்லாக மாஸ்க் பண்ணி பிளாக் பீஸ் எல்லாம் வெறும் ஒயிட் மட்டும் அடிக்கிறோம் இப்போது. ஸோ அந்த ஒயிட் அடிச்சிட்டது அப்புறம் பிளாக் பெயிண்ட் வரும். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த டாப்பெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சைடெல்லாம் அடிச்சிட்டோம். அண்டு பிளாக்
பிளாக் கலர் வந்து அது வந்து இந்த ஒயிட் கலர் முடிஞ்சதுக்கப்புறம் பிளாக் வரும். ஸோ அதுவும் பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம சேனலுக்கு எவ்வளோ பசங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சுனாக்கா நெக்ஸ்ட்டு பிளாக் கலர். அவ்வளோதான். இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் ஒயிட் வந்து முடிஞ்சுன்னு இருக்குது. அவ்வளோதான். இந்த ஒயிட் கலர் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் பெயிண்டிங் இருக்குது. இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து அதுக்கு ஒரு நாள் காய விட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இந்த ஃப்ரண்ட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பிளாக் கலர் பீஸுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பெயிண்ட்டு பிளாக் கலர் அடிக்கிறதுக்காக ரெடி ஆகினிருக்கு வண்டி. இந்த கார் எப்படி இருந்துச்சோ அண்ட் அதே கலர் தான் மாற்றினுக்கிறோம். ஸோ எந்த ஒரு சேஞ்சும் இல்லை இந்த காரில். இந்த கார் வந்து பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த காருக்கு வந்து அவுட்லுக் வந்து பாலிஷ் போட்டுனுக்கிறோம். அண்ட் இந்த நம்ம கேரேஜ்க்கு வந்தப்போ இந்த கார் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னாக்கா எந்த ஒரு காரும் நீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் அப்படி என்னன்னாக்கா ஸோ நம்ம வந்து கார் வந்து எந்த ஒரு அழுக்கும் எப்படி சொல்கிறதுனாக்கா நம்ம கார் வந்து இப்போ அழுக்காக இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு நல்ல ஒரு துணி வச்சு நம்ம ஒரு தண்ணியில் புழிஞ்சு துடைச்சோன்னாக்கா காரோட அவுட்லுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் கார் அழுக்காக இருந்துச்சுன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கார் வந்து இப்போ இந்த பாலிஷ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்லுக் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ இந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. ஸோ இந்த எம்பளமெல்லாம் ஒட்டிட்டோன்னாக்கா காரோட அவுட்லுக் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனல் பசங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த கலரெல்லாம் ஃபேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெயிலில் நிப்பாட்டுறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஸோ அப்போ தான் அந்த கலர் வந்து எந்த ஒரு ஃபேடும் ஆகாது. அண்ட் இந்த காரோட அவுட்லுக் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். காரோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ கார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த காரோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. அண்ட் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்டு முடிஞ்ச வரைக்கும் காரை வந்து நல்லா நிப்பாட்டுங்க. அப்போ தான் காரோட கலர் வந்து எந்த ஒரு ஃபேடும் ஆகாது.